தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்கிட்டார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு 3 எழுத்து மந்திரம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் எழுதி அந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காரு. இது அவருக்கு மிக கை கொடுக்குமா இல்லையான்னு தெரில. ஏன்னா போன வாட்டி ஒரு பஸ்ஸு வச்சுருந்தார். அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அந்த கேரவன் அந்த வேனே பார்த்திங்கன்னா நொறுக்கிட்டாங்க. அதனால் புதுசாக இப்போ ரெடி பண்ணி அது எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, இவர் ஃபோட்டோ 3 ஃபோட்டோவும் சேர்ந்த மாரி இந்த 3 எழுத்தும் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் திருச்சிக்கு நாளைக்கு போக போகிறாரு. அது அந்த திருச்சிக்கு போகிறதால அந்த போராட்ட காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த காவல்துறை நிறைய கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் பேசணும், இல்லைன்னா 25 நிமிஷம் தான் பேசணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த சுற்றுப்பயணத்தில் போது அங்கே விஜய் இதை பற்றி பேசுவாரா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நடக்கிற சின்ன சின்ன அந்த ஊரோட பிரச்சனைகளை விஜய் அவர்கள் அந்த இடத்துல பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. நார்மலாக எப்பயும் போலே ஒரு போயிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது. அதனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட கோரிக்கைகளை விஜய் அவங்க சொல்லணும், அப்படி பேசினா மட்டும்தான் அது மக்களுக்கு அது ஓட்டாக மாறும் அப்படி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 மாவட்டம் போக போகிறாரு. அப்படி 3 மாவட்டம் போகும்போது பார்த்திங்கன்னா அது பின்னாடி கண்டிப்பாக கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கட்டும், இல்லை தொண்டர் கூட்டமாக இருக்கட்டும், ரொம்பவே அதிகமாக அவர் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது ஒரே நாளில் 3 இடத்துலையும் அவரால் கண்டிப்பாக பேச முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சனி ஞாயிறு மட்டும்தான் போவாரா, மற்ற டைமில் போக மாட்டாரா, ஏன் பேச மாட்டாரா, அவர் என்ன சின்ன பையன் மாரி சனி ஞாயிறு மட்டும்தான் பேசுகிறாரு, இதெல்லாம் அவர் அந்த அரசியலுக்கு இதுவே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போவாங்க, நிறைய மாணவர்கள் படிக்க போகிறாங்க. அந்த டைமில் நாங்கள் போகும்போது ஒரு கூட்டம் ஏற்படும், அந்த கூட்டத்து மூலமாக பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் நாங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுருக்கோம், அதனால தான் நாங்கள் சனி ஞாயிறு வச்சுருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் படி பார்த்திங்கன்னா உண்மையாக கரெக்டான ஒரு டிசிஷன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த அரசியல் வட்டாரத்தில் கேள்வி அவர் பிடிக்காத சில பேர் இதுமாரி தவறான ஒரு வதந்தியை பரப்பிட்டு அவர் மேலே தவறான ஒரு குற்றச்சாட்டை முன்னே வச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கண்டிப்பாக திருச்சி கண்டிப்பாக பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்பயணம் 2026 தேர்தலுக்கு அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக என்னோட ஓட்டு டிவிகேக்கு தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். என்னோட மாற்றம் வந்தால் தான் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு விஷயம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் என்னோட ஓட்டு டிவிகேக்கு நான் போட போகிறேன். உங்களோட ஓட்டு யாருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் சினி பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி சினிமா அப்டேட்களாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோ வரப்போகுது. அதனால் முழு சப்போர்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டு ஆதரவும் கண்டிப்பாக வேணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுற்றுப்பயணம் அவருக்கு கை கொடுக்குமா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். Subscribe to my channel.